பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 18வது அதிகாரம் 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏற்றிட்டு. எனக்கு அன்பானவர்களே, தாவீது தனக்கு உண்டான நெருக்கத்தில் அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்து அவன் செபிக்கிறத பார்க்க முடியும். அவன் சொல்கிறான், நான் துதிக்கு பாத்திரராக இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். நான் அவரை துதிப்பேன். அவரை துதிக்கும்போது என் சத்துருக்கு நான் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களுடைய நெருக்கம் மாறுவதற்கு தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்து தேவனுடைய சன்னதியில் நின்று நீங்கள் உங்கள் நெருக்கத்தை, உங்களுடைய சூழ்நிலைகளை தேவனிடத்தில் நீங்கள் சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் செவிகளில் நீங்கள் ஜெபித்த ஜெபம் எட்டும். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 11:4 வாசிக்கும்போது, கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறதாம். நீங்கள் இந்த கால வேளையில் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்து தேவனை துதிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. அவன் சொல்லுகிறான், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அதனால தாங்க அவன் சொல்கிறான், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன். காரணம், தேவனுடைய ஆலயத்திலிருந்து நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பை, ஒரு வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த கால வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுடைய சன்னதியில் கடந்து வாங்க. அவரை கொஞ்சம் துதிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். நீங்கள் அவரை துதிக்கும் போது அவர் உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அவருக்குள் இருக்கிறதான மகிமையின் பிரஸ்தாபத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். நான் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன். ஆலயத்தில் இருக்கிற கர்த்தர், அவருடைய கண்கள் உங்களை நோக்குகிறது. உங்களுடைய ஆராதனையை கர்த்தர் பிரியப்படுகிறார். உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில்
தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்து கூப்பிடுகிற ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் கர்த்தர் செவி கொடுத்து இந்த நாளில் அவர்களை நீர் விடுவித்து அனுப்பும்படி நான் செபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.